என்பிபி அரசாங்கத்த பொறுத்தளவுல, மக்கள் மடையர்கள் ஆவினார்கள் என்பதை மட்டும் தான் சொல்லலாம். என்று சொன்னா, அந்த செவலநாயக்கா, கையநாயக்கன்றது நாங்க எவ்வளோ சொன்னோம் மக்களுக்கு. ஏமாந்துறாய்ங்க. இது நடக்க இயலா, நடக்கக்கூடிய வாய்ப்பு இல்ல. இவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லன்றத நாங்க சொன்னோம். ஆனா மக்கள் கேட்கல. மக்களுக்கு அந்த "உன்னுத்தக்காய், முன்னூத்தக்காய்ன்ற" ஒரு ஸ்லோகன் போச்சு தானே! அதில கடைசில இப்ப அத குடுத்து போட்டு, இப்ப மக்கள் சொல்றது என்னன்னு சொன்னா, "உன்னுத்தக்காய், முன்னூத்தக்காய், மூத்தக்காய்ன்னு" சொல்லி. இவங்களும் அதே தான் என்று சொல்லி. இப்ப இப்ப இங்க இங்க ஒரு கேள்வி இருக்கு. இப்ப இதெல்லாம் சொல்றது வந்து மக்களா? இல்ல எதிர்க்கட்சிய சேர்ந்தவங்களா? இல்ல எதிர்க்கட்சிக்கு தேவையில்ல என்கிறேன். நாங்க இப்ப எண்ணத்தில சரி ஒரு பஸ்ல நீங்க ஏறி போனீங்கனாலும், ஒரு வாகனத்தில போனாலும், ஒரு த்ரீ வீல்ல ஏறினாலும் கூட, அந்த மக்களோட விரக்திய உங்களுக்கு பார்க்கலாம். அவங்க பேசுறாங்க. இன்றைய பஸ் ஸ்டாண்ட்ல நினைச்சாலும் பேசுறாங்க. பஸ்ஸுக்குள்ளேயும் பேசுறாங்க. அ வா த்ரீ வீலர் ஒன்ல ஏறினாலும் அவங்களோட அந்த அந்த மாரி கஷ்டப்படுறாங்க. ஏன்னு கேட்டா, காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து அந்த அந்த ஹை லெவல்ல நிக்கிது. அப்ப இன்றைய புள்ளைகள ஸ்கூலுக்கு போறதுக்கா, கிளாஸுக்கு கொண்டு போறதுக்கா, டியூஷனுக்கா எல்லாத்துக்குமே காசு, காசு, காசுன்னு போல அந்த அப்பாட பர்ஸுக்கு சரியான ஒரு பாரம். அந்த ஒரு லெவல்ல ஃபேமிலிக்குள்ள சரியான ப்ராப்ளம்ஸ். ஆட்களுக்கு சொல்லிக் கொள்ள இல்லாத லெவல்ல ப்ராப்ளம்ஸ் ஆனா இருக்குது. 2022ல அத விட ப்ராப்ளம்ஸ்.